தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று குளச்சல் அப்படின்னு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 தடவையாக பிரின்ஸ் எம்எல்ஏ அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3 முறையாக தொகுதியை தக்க வைத்திருக்கார். இந்த முறையும் சீட்டு கேட்கிறார். பட் கன்னியாகுமரியும் காங்கிரஸையும் பிரிக்க முடியாது. ஆமாம், பிரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மொத்தம் அவங்க 6 சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி காங்கிரஸே வந்துடுறாங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்தவரை இங்கே 3 பேருக்கு இடையில கடுமையான போட்டி நிலவும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி பாஜகவுக்கு தான் பெரும்பாலும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவை பொறுத்தவரை 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கு. ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் எம்ஆர் காந்தி. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னாலே சிறுபான்மையினர் வந்து பெரும்பாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இவருக்கு நான் ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் தனிப்பட்ட செல்வாக்கு. நீங்க இந்து அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா சுசீந்திரம் கோயிலா இருக்கலாம், கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலா இருக்கலாம், சாமித்தோப்பில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் இதாக இருக்கலாம். நிறைய ஆன்மீக தலங்கள், ஆன்மீக உணர்வாளர்கள் நிறைந்த பகுதி. ஸோ அங்கே பிஜேபியும் நன்றாக இருக்கு. அதை விட நல்லா இங்கே விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கக்கூடிய சூழல்ல கடற்கரை ஓட்டுகளை மீண்டும் திமுகலே தக்க வைக்கிறதுக்கான வேலையை ஜோசப் ஸ்டாலின் போன்றவங்க ரொம்ப நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ தலைமை தான் 2 பேரையும் சமரசம் செய்து தனித்தனியாக ஒரு மாவட்ட பிரதிநிதியாக போட்டு ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள், முஸ்பலிலா ஆல்பன், ஜான் கிறிஸ்டோபர், இந்த 3 பேரும் எடுத்துக்காரு. ஆர்மூராஜன் மிஸ்ஸஸ் பச்சைமால் அப்படிங்கிறது அங்க இருக்கு. தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள்ல நூலில் யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டிலே தேசிய கட்சிகள் ஆதிக்கமா இருக்கிற ஒரு மாவட்டம்னா அது கன்னியாகுமரி மாவட்டம் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, களம் யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் சாமிநாதன் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதி யார் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு, களம் யாருக்கும் சாதகமா இருக்கு? முதல்ல நாகர்கோவில் பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் நிறைந்த மாவட்டத்தோட தலைநகரம். நாகராஜா கோவில் இருக்கிறதுனால நாகர்கோவில்னு பேர். அதனால் அந்த ஊரோட திருவிழாவுக்கே ஒரு உள்ளூர் விடுமுறை இருக்குது. அந்த அளவுக்கான ஒரு பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முதல்ல திமுகவை பொறுத்தவரை இங்கே 3 பேருக்கு இடையில கடுமையான போட்டி நிலவுது. ஒன்று முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன். சுரேஷ்ராஜன் கிட்டத்தட்ட 33 வயதில் அமைச்சரானவர். ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். இப்போ திமுகவை பொறுத்தவரை சொத்து தணிக்கை குழு உறுப்பினராக இருக்காரு. ஸோ அவர் இந்த ரேஸில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு. அடுத்ததாக மாநில மகளிர் அணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்கள் கனிமொழி அவர்கள் இதற்கு முன்பு வகித்த பகுதி, அது மாநில மகளிர் அணி செயலாளருங்கிறது. ஸோ அந்த இடத்துல ஹெலன் டேவிட்சன் அவர்கள் மிக முக்கியமான போட்டியாளராக கருதப்படுறார். இதே மாதிரி மேயர், நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மேயராக இருக்கார். கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருக்கார் மகேஷ். அவரும் தொகுதி முழுவதும் நன்கு அறிமுகமானவர். ஏன்னா அந்த தொகுதியினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதே மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் தான் பெரும்பான்மையாக கொண்டது. ஸோ அந்த மேயர் மகேஷ் அவர்களும் சீட் ரேஸில் மிக முக்கியமான ரேஸ் இருக்கிறது. 3 இடையில தான் கடுமையான போட்டி நிலவுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி பாஜகவுக்கு தான் பெரும்பாலும் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிமுகவை பொறுத்தவரை ஸ்ரீலிஜா அப்படிங்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க, சீட்டு கேட்குறாங்க. பாஜகவை பொறுத்தவரை 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி இருக்கு. ஒன்று பொன் ராதாகிருஷ்ணன், இன்னொருவர் எம்ஆர் காந்தி. பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த தொகுதியில் எப்படியாவது மீண்டும் நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் கடந்த 2011 இதே தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைந்திருக்கார். 3வது இடம் கூட வந்திருக்கார். ஆனாலும் அவர் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தவர்ல தொடர்ச்சியாக வந்து ஒரு 9-10 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டவர் பார்லிமெண்ட்ல. ஸோ அந்த அடிப்படையில் இவர் வந்து நாகர்கோவில் தொகுதியை கேட்கலாங்கிற எண்ணம் இருக்கு. எம்ஆர் காந்தியை பொறுத்தவரை சிட்டிங் எம்எல்ஏ. வயதானாலும் கூட பாஜகவில் ஒரு விதி இருக்குது, 75 வயதுக்கு மேலே பெரும்பாலும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் வயதானாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் தானே இருக்குது, தொகுதி மக்கள்கிட்ட கெட்ட பேர் இல்லை. நீங்கள் அவருக்கு தொகுதி முழுவதும் கடந்த தேர்தலில் அனுதாபாலை வீசிச்சு. இந்த முறை அவ்வளோ அனுதாபாலை இல்லை, இருந்தாலும் கெட்ட பேர் இல்லை. ஸோ அது தனக்கு சாதகமாக அமையும்னு சொல்லி எம்ஆர் காந்தி நினைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்டவர் அவர். ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் ஆர்எஸ்எஸ்க்கு. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஜவான் ஐயப்பன், சதீஷ் ராஜா அப்படின்னு புதிய புதிய இளம் முகங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. நகர்மன்றத்தினுடைய முன்னாள் தலைவியாக இருந்த மீனாதேவி போன்றவர்களும் கேட்குறாங்க. ஸோ பாஜகவை பொறுத்தவரை எது எப்படியா இருந்தாலும் பொன்னார் அல்லது எம்ஆர் காந்தி என்பது ஒரு முன்னகர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை முத்துக்குமார் அப்படிங்கிறவரை வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க ஏற்கனவே. முத்துக்குமார் ரொம்ப தீவிரமாக களப்பணி செய்துட்டு இருக்காரு. அண்மையில் கூட தைப்பூச விழாலாம் நடத்துறாரு. எல்லா இடமும் சூழலம்பரம் பண்ணுறது, ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறது, சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறது, நிறைய அந்த இயற்கை வளங்கள் அது தொடர்ந்தான விஷயங்களை பண்ணுறது, இதிலெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய முத்துக்குமார் ரொம்ப தீவிரமாக களமாடிட்டு இருக்காரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து முன்னாள் எம்எல்ஏ முத்துகிருஷ்ணன் இருந்தார். அதிமுக கன்னியாகுமரி தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ.
அவர் இணைந்திருந்தார் தாவேக்கால, ஒரு 75 வயதை கடந்தவர். ஸோ அவருக்கே இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் தாவேக்கால இருக்கிறதா பார்க்கப்படுது. இப்போதைய களச்சூழலில் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபிங்கிறது கூர்மையான அரசியலா, கூர்மையான போட்டியா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக வேட்பாளர் மீண்டும் தளவாய் சுந்தரம் தான். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர், நல்ல மக்களோட தொடர்பில் இருப்பார். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு சாமானிய கடைக்கோடி தொண்டனுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத குறிப்பறிந்து செயல்படுவார். அதே மாதிரி மக்களும் எப்போனாலும் போய் அணுகலாம். அது தோவாளியில் இருக்கக்கூடிய அவருடைய முகாமில்லம் இருக்குது. அங்கே போய் எப்போ மக்கள் அணுகுனாலும் அவங்க என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடியதில் தளவாய் சுந்தரத்துக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. கட்சி அடிப்படையில் ரொம்ப சீனியரு, ஒரு வழக்கறிஞர், தேர்ந்த வழக்கறிஞர். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கே மீண்டும் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்னாலே சிறுபான்மையினர் வந்து பெரும்பாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இவருக்கு நான் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் கடற்கரை கிராமங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கைகளுக்காக சட்டமன்றத்தில் பேசுகிறதா இருக்கலாம், அவர்களுக்கான என்ன செய்யணுமோ அதை ஃபாதர்ஸோட நெருக்கமான தொடர்பில் இருக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் தன்னுடைய அடிப்படையில் தனிப்பட்ட செல்வாக்கு. நீங்கள் அந்த அதிமுக பிஜேபி அலையன்ஸாக இருந்தாலுமே சிறுபான்மையினர் மத்தியிலையும் அவருக்கான அந்த செல்வாக்குங்கிறது இமேஜ் அப்படி இருக்கிறனால மீண்டும் அவர் தான் வேட்பாளர். அவர் மாவட்ட செயலர் கூட, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலர். அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இங்கே பல பேர் சீட்டு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட தாமரை பாரதி அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்தவர், இப்போ மாநில வர்த்தக அணியில பொறுப்பில் இருக்காரு. அவர் கேட்குறாரு. அதே மாதிரி அண்மையில் திமுகவில் இணைந்த பிடி செல்வகுமார், அதுக்கு முன்னாடி அமைப்பு நடத்தியவர், அவர் கேட்குறாரு. பாபுன்னு ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் கேட்குறாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் வந்து நீண்ட காலமாக அப்படியே அரசியலில் இருந்து அவர் சென்னையில் மட்டுமே பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு. அறிவாலயத்துக்குள்ளேயே அவருக்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்போ அவரை மீண்டும் வரணும், அவர் வந்தால் தான் தளவாய் சுந்தரம் அவர்களை எதிர்கொள்ள முடியுங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. பட் ஆஸ்டின் தரப்பினர்கிட்ட பேசுகிற பொழுது அவர் கன்னியாகுமரியோட நாகர்கோவில்லாம் விரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. பட் அவர் ரெண்டுக்கும் விரும்பி கிரவுண்ட் ஒர்க் பண்ணலை எதுவும். பட் அவரை பொறுத்தவரை தீவிரமான களப்பணியாளர், வந்தார்னா 5 நாளில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிடுவார். ஸோ அந்த அடிப்படையில் திமுகவுக்குள்ளே பல முகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் மாதவன் இருக்கார், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தினுடைய. அவர் பேர் சொல்லப்படக்கூடியதை பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மரிய ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மரிய ஜெனிஃபர். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து என்னதான் அலசினாலும் தளவாய் சுந்தரம் அப்படிங்கிற வந்து தனிப்பட்ட அந்த இமேஜுக்கு முன்னாடி மற்றவங்களால இழுத்து கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பாஜகவும் வலுவாக இருக்காங்க தொகுதிக்குள்ளே. நீங்கள் இந்து அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சுசீந்திரம் கோயிலாக இருக்கலாம், கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பௌதியம்மன் கோயிலாக இருக்கலாம், சாமித்தோப்பில் இருக்கக்கூடிய ஐயா வைகுண்டர் இதாக இருக்கலாம். நிறைய ஆன்மீக தலங்கள், ஆன்மீக உணர்வாளர்கள் நிறைந்த பகுதி. ஸோ அங்கே பிஜேபியும் நன்றாக இருக்குது. அதை விட நல்லா அதிமுக அவர் வைத்திருக்கார் அந்த தொகுதிக்குள்ளே. ஸோ அந்த அடிப்படையில் அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாகிறதுனால தளவாய் சுந்தரத்தோட தனிப்பட்ட இமேஜும் சேர்றதுனால அவர் தான் இங்கே முன்கை எடுக்கிறத பார்க்க முடியுது. இதுதான் கன்னியாகுமரி தொகுதியினுடைய இப்போதைய நிலவரமாக இருக்குது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? களம் யாருக்கு சாதகமாக இருக்குது? குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று குளச்சல் அப்படிமே. ஏன்னா கடற்கரை கிராமங்கள் அதிகமான அளவுக்கு கொண்ட பகுதிகளிலையும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 3 தடவையாக பிரின்ஸ் எம்எல்ஏ அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து 3 முறையாக தொகுதியை தக்க வைத்திருக்கார். இந்த முறையும் சீட்டு கேட்குறார். பட் ஆனால் இந்த முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் பிரின்ஸுக்கே கொடுத்து விட்டதுனால இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்குது. புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அங்கே 2-3 பேருடைய பெயர் ஒலிக்குது. ஒன்று கேடி உதயம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். பழைய யூனியன் சேர்மனாலாம் இருந்தார். அவங்க குடும்பம் வந்து ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். அவங்க அப்பாலாம் வந்து நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். தமிழன் தொலைக்காட்சி உங்களுக்கு தெரியும், அந்த தொலைக்காட்சியினுடைய ஓனர் அவங்க அண்ணன் தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த கேடி உதயம் வந்து ரொம்ப செல்வாக்கான ஒரு நபர். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவர் யூனியன் சேர்மனாக இருக்கிற பொழுதும் நிறைய மைனாரிட்டி அமைப்புகள் இன்ஸ்டியூஷனோடையும் தொடர்பில் இருந்திருக்காரு, மெஜாரிட்டி மக்களோடையும் கனெக்டில் இருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் அவருக்கும் ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக பார்க்க முடியுது. இன்னொருவருடைய பேர் வந்து லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் காங்கிரஸை குமரி மாவட்டத்தில் ஆழமாக காலூன்று செஞ்சதில் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு செஞ்சுருந்தார். அண்மையில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், தொலைக்காட்சியிலாம் வைரல் ஆச்சு. பிஜேபி ஆஃபீஸோட ஊர்வலம் போகிறப்ப ஒரு கல்வீச்சில் ஒருத்தர் மண்டையெல்லாம் உடைந்து அதெல்லாம் வந்து லாரன்ஸ் தான். லாரன்ஸ் ரொம்ப தீவிரமான களப்பணியாளர், நல்ல கிரவுண்ட் ஒர்க்கர். அவருக்கு ராஜேஷ்குமார் எம்எல்ஏவோட ஆதரவும் இருக்குது. அவர் தான் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர், கிள்ளியூர் எம்எல்ஏ. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 2 பேருக்கு இடையில் கடுமையான ஒரு போட்டி இருக்கிறத பார்க்க முடியுது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே இந்த தொகுதியை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. திமுக இந்த தொகுதியில் நின்றுச்சுன்னா ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பளிக்கப்படலாம். யார் இந்த ஜோசப் ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் மீனவர் நலவாரியத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். மீனவர் நலவாரிய தலைவராக நியமிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பொறுப்பு அவர் கொடுத்துருந்தாங்க திமுகவில். தமிழ்நாடு முழுவதும் போய் 100 இடங்களில் ஸ்பெஷல் கேம்ப் நடத்தி 100 இடங்கள்லேயும் முகாம்கள் நடத்தி நலவாரிய உறுப்பினர் எண்ணிக்கை அதிகப்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதையும் வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு. 2வது ஒர்க்காக பார்த்தீங்கன்னா மீனவ கிராமங்களில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து நேராக சென்னையில் இருக்கக்கூடிய
ஜெயக்குமார் அவருடைய தொகுதி ராயபுரம் வரைக்கும் எல்லா மீனவ கிராமங்களுக்கும் போய் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்குது அதை கேட்டு உடனடியாக ஸ்பாட்லேருந்து அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் நிறைவேற்றுறது. ஸோ அந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இங்கே விஜய் போன்ற புதிய சக்திகள் வந்திருக்கக்கூடிய சூழலில் கடற்கரை ஓட்டுகளை மீண்டும் திமுகலே தக்க வைக்கிறதுக்கான வேலையை ஜோசப் ஸ்டாலின் போன்றவங்க ரொம்ப நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவரும் இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால் அவரும் சீட்டு கேட்குறாரு. அந்த அடிப்படையில் திமுகவுக்கும் இந்த தொகுதியை வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை 2 பேர் ரேஸில் முக்கியமான எடுத்துருக்காங்க. ஒருத்தர் பச்சைமால், முன்னாள் அமைச்சர், வனத்துறை அமைச்சர்களாக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் அமைச்சராக இருந்தவர். அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்களாக இருந்தார். அந்த பச்சைமாலும் இம்முறை சீட்டு கேட்குறார். ஒரு முறை மட்டும் இந்த தொகுதியில் 3வது இடம் கூட வந்திருக்காரு. பட் இந்த தொகுதியிலே ஜெயிச்சிருக்காரு. அவர் அமைச்சரானது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் நின்று அவரும் கேட்குறாரு. அவருக்கு ஃபைட் கொடுக்குற இடத்துல இன்னொருத்தர் இருக்காருன்னா ஆறுமுகராஜன் ஒருத்தர் கேட்குறாரு. ஆறுமுகராஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர், அந்த குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் கவுன்சிலர் இருக்காரு. எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செய்யக்கூடியவர் அப்படிம்பாங்க அவரை. ஸோ அந்த அடிப்படையில் ஆறுமுகராஜனும் இந்த ரேஸில் முக்கியமான இடத்துல இருக்காரு. ஆறுமுகராஜன் விசஸ் பச்சைமால் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்குது. நாஞ்சில் வின்சென்ட் தெரியும் உங்களுக்கு, முன்னாள் எம்பியாக இருந்தார். சொல்லி ஜெயலலிதா அப்ரில் எம்பியாக இருந்தார். அவரும் இந்த தொகுதியில் ஒரு குறி வைக்கிறார். அவரும் இந்த தொகுதியை ஆசைப்படுறார். இந்த 3 பேருக்கு இடையில் அதிமுகவில் ரேஸ் இருக்குது. அடுத்ததான் நீங்கள் அப்படியே தாவேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு மீனவ கிராமங்களில் ஓரளவு ஓட்டு வங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்கே ஒரு டாக்டர் ஒருவர், அவர் அடிக்கடி சோசியல் மீடியாவில் வீடியோக்கெல்லாம் போடுறாரு. அது நமக்கே காண கிடைக்குது. ஸோ லாரன்ஸ் அப்படிங்கிற பேர். ஸோ அந்த அடிப்படையில் அவரும் கொஞ்சம் அங்கே இதாக இருக்கார். நாம் தமிழர் கட்சியில் ஆன்சி அப்படிங்கிறவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க. இந்த ஆன்சியை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அண்மையில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடம் சொந்த காசுலேருந்து 25 லட்சம் ரூபா கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்தை புனரமைச்சு ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் அமைச்சு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க அந்த சர்வீஸ்க்கான ஒரு ஓட்டு அப்படிங்கிற அடிப்படையில் குளச்சல் தொகுதியில் நாம் தமிழரும் கவனிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி அது வலுவான அணி, அதனால அங்கே வந்து அது பலமாக தெரியுது. பட் தொகுதிக்குள்ளே பிஜேபியும் வலுவாக இருக்குது. குளச்சலில் பிஜேபியும் இந்த தொகுதியை கேட்குது. வழக்கறிஞர் சிவகுமார்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் போட்டிட்ட குமரிப்பா ரமேஷ்னு ஒருத்தர் கேட்குறாரு. இப்படி பல பேரும் கேட்குறாங்க. ஸோ குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் ஒரு வலுவான அணி, அதற்கிணைய அதிமுக பாஜக அணியும் வலுவான அணி. தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுகளில் நூலிலே யார் வேணாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் குளச்சல் தொகுதியுடைய நிலவரம். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் யாரா சார் போட்டியிட வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அது பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதியாக இருக்குது. கிள்ளியூர் தொகுதியை வந்து நீங்கள் கேட்டதை போல் இதுவரை திமுக அதிமுக 2 ஜெயிச்சதே இல்லை. பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதி தான். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ்குமார் சிட்டிங் எம்எல்ஏ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தொகுதியை தக்க வைத்திருக்கிறார். அவர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர். ஸோ அவருக்கே மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. அவரை மிஞ்சி அங்கே கேண்டிடேட் இல்லை, அவர் தான் பெரும்பாலும் மீண்டும் வேட்பாளர். ஸோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மக்களோட நன்கு அறிமுகம் உள்ளவர். நல்ல மக்கள் பிரச்சனைகளுக்காக எடுத்து களமாடுவார், நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவார். நான் வந்து கிட்டத்தட்ட அவர் திமுக ஆளுங்கட்சியாக மாறுவதற்கு முன்பு எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக அவர் இருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட எப்போவுமே ஆட்சியர் அலுவலகத்துக்கு மீனவர்கள் கோரிக்கைகள் எடுத்துட்டோ தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோ வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதிகாரிகளை நல்லா ஃபாலோ பண்ணுவார். ஸோ அவரோட லைஃப்பில் அடுத்தடுத்து அவர் அப்கிரேட் ஆகிருக்கார். அதனால தான் அவர் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு இடையில் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிற உயர்வான இடத்துக்கு போயிருக்கார். ஸோ தொடர்ந்து மக்களோட நல்ல கிரவுண்டில் இருப்பார். ஸோ அதனால் அந்த தொகுதியில் அவர் ஏற்கனவே 40,000 ஓட்டுகளுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடியவர். ஸோ அங்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப ஒரு பலவீனமான பகுதிகள். அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து திராவிட கட்சிகளுமே பலவீனமானது தான். காங்கிரஸ் தான் கோட்டை. அது அதிமுகவை பொறுத்தவரை அங்கே ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு வழக்கறிஞர், ஒரு தம்பி ஒருத்தர் கேட்குறாரு. அதே மாதிரி வந்து தமாகாவுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஒதுக்குவாங்க. போன முறை அங்கே தமாகாவில் ஒருவர் போட்டிட்டார், ஜூடுதேவ் அப்படிங்கிறவர். அவரே இப்போ வந்து டிஎம்கேல போய் இணைஞ்சிட்டாரு. ஸோ அங்கே வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுலேயே ரொம்ப தடுமாற்றங்களை சந்திப்பாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது, அங்கே நாம் தமிழர் கட்சி ஹிம்லர்னு ஒரு பையனை யங்ஸ்டரை போட்டிருக்கு. நல்ல பேச்சாளர், நல்ல செயல்பாட்டாளர், மக்களோட நல்ல போய் ரெகுலராக மக்கள் பிரச்சனையை களமாடக்கூடியவர். அதிர்வை ஏற்படுத்துறாரு. பட் அது ஓட்டா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல. காரணம் என்ன, தாவேக்காவுடைய வரவு. தாவேக்கா மீனவ கிராமங்களில் கடுமையான ஓட்டுப்பிளவை ஏற்படுத்துறாங்க. அதனால இந்த முறை ராஜேஷ்குமாருடைய வெற்றி வித்தியாசம் குறையலாம். பட் ராஜேஷ்குமார் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறேன். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ் அவரோட தொகுதி. இந்த தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்கு? பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. மினிஸ்டரும் கூட, கிட்டத்தட்ட பால்வளத்துறை அமைச்சர், இதுக்கு முன்பு ஐடி துறை அமைச்சராக இருந்தார். ஸோ இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கான செல்வாக்கு என்பது ஒரு நிலை. தொகுதிக்குள்ளே பொதுவாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் 3மே வலுவாக இருக்காங்க. நீங்கள் அந்த பத்மநாபபுரம் தொகுதி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் திருவட்டாறு சட்டமன்ற தொகுதியாக இருந்தது. அதுலேருந்து ஒரு பகுதி இங்கே இணைந்தது. அந்த திருவட்டாறு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கோட்டை, கம்யூனிஸ்ட் தான் எம்எல்ஏ இருந்தாங்க. லீமா ரோஸ்னு ஒரு எம்எல்ஏலாம் இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸ் கட்சியும் வலுவாக இருக்காங்க தொகுதிக்குள்ளே. நீங்கள் இன்றைக்கி நேற்றில் இந்த வெற்றி எங்கேருந்து துரத்துதுன்னா 2006 டிடி ரெஜினால்டு ஜெயிக்கிறார், 2011 புஷ்பலி லால்வன் ஜெயிக்கிறாங்க, அப்புறம் 2016, 21 இந்த 2 தேர்தலாம் மனோ தங்கராஜ் ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக வெற்றியை தக்க வச்சிருக்க திமுக. அவர் தான் குமரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளரும் கூட.
ஸோ அந்த வகையில் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, இல்லைன்னு மறுத்தர விட முடியாது. பட் அதற்கு இணையாக அவரோட ரேஸில் சமபலத்தில் ஓடக்கூடியவர்களும் அந்த தொகுதிகளை இப்போ உருவாயிருக்காங்க. அதில் மிக முக்கியமானவர் ஜான் கிறிஸ்டோபர். ஜான் கிறிஸ்டோபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பிரதிநிதியாக இருக்கார், வழக்கறிஞர் கூட. கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் இதற்கு முன்பு இவர் ஒரு மாவட்ட செயலாளர் ரேஸ்லேயே மனோ தங்கராஜ் அவர்களோடு மோதியவர். ஸோ அப்போ தலைமை தான் 2 பேரையும் சமரசம் செய்து தனித்தனியாக இவர் மாவட்ட பிரதிநிதியாக போட்டு இவர் பேனர்லேருந்து 8 பேர், அவர் பேனர்லேருந்து 8 பேர் ஒரு டீமாக போட்டிருந்தாங்க. ஸோ ஜான் கிறிஸ்டோபரும் இந்த முறை சீட் கேட்கிறார். அவரும் ரொம்ப ஒரு வழக்கறிஞர் என்பதை தாண்டி அந்த கட்சியில் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர்கிட்ட ஏகோபித்த ஆதரவும் இவரும் பெற்றிருக்கார், மனோ தங்கராஜ் அவர்களும் பெற்றிருக்கார். ஸோ 2 பேருமே ஒரு சமபலத்தோடு தான் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ்பலீலா ஆல்பன்ங்கிறவங்க முன்னாள் எம்எல்ஏ, அவங்களும் திமுக சீட்டு கேட்குறாங்க. ஸோ மனோ தங்கராஜ் அவர்கள், புஷ்பலீலா ஆல்பன், ஜான் கிறிஸ்டோபர், இந்த 3 பேரும், ஏன்னா இவங்களும் முன்னாள் எம்எல்ஏ, புஷ்பலீலா ஆல்பன் அவர்களும் மனோ தங்கராஜுக்கு முந்தைய காலகட்டங்களில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. ஸோ 3 பேருக்கு இடையில சீட் ரேஸில் மிக முக்கியமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயசுதர்சன் அவர் தான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு அப்படிங்கிறதா பேசப்படுது. அவருக்கு தீவிரமாக களப்பணியும் தொடங்கிட்டார். பாஜகவுக்கும் இந்த தொகுதி மேலே ஒரு ஆசை இருக்குது. சரி, கடந்த காலங்களில் இங்கே தான் வேலாயுதன்லாம் ஜெயிச்சிருந்தார் பழைய காலங்களில். ஸோ அந்த அடிப்படையில் பாஜகவும் நம்ம கடந்த காலங்களிலே ஜெயித்த தொகுதி, அதை நம்ம கேட்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு பாஜக தரப்புலையும் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீலன் அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. சீலன் கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க்கர், இந்த கனிமூல கொள்ளையெல்லாம் நடந்தால் போய் தடுக்கிறது, பிடிக்கிறது, நிறைய வழக்கெல்லாம் நல்லா வாங்கினவர். ஸோ அவரும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொன்று, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுபின், அந்த பையன் ஒரு இளைஞர், கடற்கரை பகுதியை சேர்ந்தவர், அவர் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார். ஸோ எது எப்படியா இருந்தாலும் இது திமுகவுடைய கோட்டை. அந்த திமுகவுடைய கோட்டையாக இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் என்கிற ஒரு ஆணி வேறு. காங்கிரஸ் திமுக உறவு சிக்கல்கள் இங்கே எப்படி எதிரொலிக்குங்கிறத பொறுத்து தான் இந்த தொகுதியோட முடிவுகள் அமையும். எது எப்படி இருந்தாலும் இங்கே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்துச்சுனாலே திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா கலையதார்த்தம். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி, இதுவும் ஒரு தேசிய கட்சி ஆதிக்கத்தில் இருக்கிற தொகுதி தான். இந்த தொகுதியில் யார் சார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு? களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? இப்போ விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கோட்டை. அது நீங்கள் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, வேற யாருமே அங்கே ஜெயிச்சதில்லை. கன்னியாகுமரியும் காங்கிரஸையும் பிரிக்க முடியாது. ஆமாம், பிரிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மொத்தம் அவங்க 6 சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி காங்கிரஸே வந்துடுறாங்களா உங்களுக்கு. அப்போ அந்த காங்கிரஸ் விலவங்கோட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் 2ம் சேர்றதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தர் ஆகிறாங்க, ரொம்ப பலம் பெறாங்க. அந்த அடிப்படையில் இதை நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த முறை யார் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னா, இங்கே விலவங்கோட்டில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவங்க தாரகை கத்பட், இடைத்தேர்தலால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவங்க மீண்டும் இதே தொகுதியை கேட்குறாங்க. இந்த தொகுதி இல்லைன்னா குளச்சலுக்கு இடம்பெறலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த தொகுதியில் மீனவர்கள் ஓட்டு கொஞ்சம் குறைவாக இருக்குது. மீனவர்கள் ஓட்டு அதிகம் கொண்ட குளச்சல் தொகுதியில் பிரின்ஸ் 3 முறை இருந்து விட்டாருங்கிறதுனால நம்ம அந்த தொகுதிக்கு இடம்பெறலாமா என்கிற ஒரு ஆலோசனையும் இருக்குது. ஏன்னா அந்த தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் தொகுதியை உள்ளூர் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா 2011 அந்த தொகுதி தொடர்ச்சியாக விஜயதரணி அவர்களே அந்த தொகுதிக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் தான். ஒரு காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். பட் அவங்க கிரவுண்டில் நின்னாங்க, மக்களோட உரையாடினாங்க, சொந்த வீடு எடுத்திருந்தாங்க அங்கே. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவங்க சென்னையில் இருந்தாலும் டெல்லியில் இருந்தாலும் வழக்கறிஞர், அவங்க டெல்லியில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு ஒர்க்குன்னு போனால் அங்கே இருக்கிற ராஜகோபால் அவரோட பிஏ அவர் முடிச்சு கொடுத்துருவார். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க தொடர்ந்து ஜெயிக்க முடிஞ்சாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டைங்கிறனால. இந்த முறை என்னென்னா உள்ளூரை சேர்ந்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய குரல் கொஞ்சம் சத்தமாக கேட்குது. அப்படி இருந்துச்சுன்னா அங்கே 2-3 பேர் கேட்குறாங்க. அதில் மிக முக்கியமானவர் ஒருத்தர் மேற்கு மாவட்ட தலைவர் பினுலால் சிங், அவர் கேட்குறாரு. இன்னொருவர் கேஜி ரமேஷ்குமார்னு இருக்கார், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர். இவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அந்த நெய்யாறு இடதுகரை கால்வாய்னு ஒன்று வரும், அந்த டேமுக்கு தண்ணீர் விடணும்னு சொல்லி நீண்ட நெடிய சாகுமுறை உண்ணாவிரதம்லாம் இருந்து கவனத்தை ஈர்த்தவர். 2011 அவருக்கு தான் சீட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு குறுக்க வந்த விஜயதரணி அவர்கள் எம்எல்ஏ ஆனாங்க. ஸோ அவர் நீண்ட காலமாக காத்திருக்கிறார், அவரும் அந்த வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவில் இந்த முறை வேட்பாளராக மீண்டும் விஜயதரணி அவர்களே களமிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் வேட்பாளர். அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் பெரிய ஹோல்டு இல்லை, இருந்தாலும் சில ஒன்றிய செயலாளர்கள் கேட்குறாங்க, நம்ம சீட் வாங்கிடணும் நின்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் கேட்குறாங்க. இன்னொரு அங்கே அம்மா டிவியின் லோக்கலில் ஒரு சேனல் நடத்துகிற ஒரு ஒன்றிய செயலாளர், அவர் சீட்டு கேட்குறாரு. ஒரு அட்வொகேட் ஒன்றிய செயலாளர் இருக்காரு, அவர் கேட்குறாரு. இப்படி பலரும் கேட்டாலும் கூட அது தலைமையின் கவனத்தை தான் இருக்குமே ஒழிய அங்கே ஜெயிக்கிறது காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சியும் அங்கே வேட்பாளரை அறிவித்து களப்பணி ஆற்றிட்டு இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தமிழக கேரளா எல்லையோர பகுதி. நீங்கள் அதனால் அது ஒரு கேரளாவினுடைய தாக்கம் இருக்கும். அதனால் அப்படியே ஒரு ரசிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க, நடிகர்கள் வந்துட்டாங்கன்னு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போடுற கல்ச்சர் இந்த தொகுதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ மற்றபடி களத்தில் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுங்கிற அந்த கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அவங்க முந்தி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.